ஹாப்பி 2024. ஜான்வரி மாத பலனு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மாதத்தினுடைய சுப நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்கலாம். ஜான்வரி 1 பஞ்சமி. அதே மாதிரி ஜான்வரி மாதம் 3 பஞ்சமி வருது. 15ஆம் தேதி காலையில் 9:30 மணிலேருந்து 16ஆம் தேதி 7 மணி வரைக்கும் பஞ்சமி. ஜனவரி 31ஆம் தேதியும் பஞ்சமி. ஸோ 3 பஞ்சமிகள் ஜனவரியில் வருது. 16ஆம் தேதி 2ஆம் தேதி ஷஷ்டி, 4ஆம் தேதி 18ஆம் தேதி அஷ்டமி, 5ஆம் தேதி 19ஆம் தேதி நவமி, 7ஆம் தேதி 21ஆம் தேதி ஏகாதசி, 9ஆம் தேதி 23ஆம் தேதி பிரதோஷம், 11ஆம் தேதி ஹனுமத் ஜெயந்தி, 12ஆம் தேதி கூடாரவல்லி, 14ஆம் தேதி மகர தீபம், போகி பண்டிகை, சதுர்த்தி விரதம், 15ஆம் தேதி தை 1, தை பிறந்தால் வழி பிறக்கும், பொங்கல் பண்டிகை. ஹாப்பி பொங்கல் டு ஒன் அண்ட் ஆல். 20ஆம் தேதி கார்த்திகை விரதம், 25ஆம் தேதி தை பூசம் பௌர்ணமி, 26ஆம் தேதி வாஸ்து செய்கிறதுக்கு மிகவும் உகந்த நாள். காலையில் 9:52 11:22 வரைக்கும் உங்களுக்கு வாஸ்து நேரம். 29ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. இதுதான் ஜான்வரி மாதத்தினுடைய சுப நிகழ்ச்சிகள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜான்வரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 2 விஷயந்தாங்க. நிதானமாக பொறுமையோட இந்த மாதத்தை கடந்துட்டிங்கன்னா ரொம்பவே 2024 சாதனைக்குரியதாக இருக்கும். அப்போது ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி போங்க. எதுலேயுமே அகலக்கால் வேண்டாம், எதுலேயுமே புதுசாக செய்ய வேண்டாம் அப்படின்றது தான் பாயிண்ட். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் வீட்டில், அது அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. சனி பயிற்சி பலன்லையும் சொல்லியிருக்கோம். அதில் உங்களுடைய 12ஆம் வீட்டில் பாருங்களேன், உங்களுக்கு செவ்வாய் குரு போய் உட்கார்ந்துட்டுருக்கு. 3ஆம் வீட்டில் ராகு. ஸோ நிறைய விஷயங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லை. இது எப்படின்னா கோ ஆன் த ஃப்ளோ, ஜஸ்ட் லைக் தட் போங்க. எந்த விஷயத்தையும் நீங்கள் இப்போது மல்டிப்ளை பண்ணுறதுக்கோ புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்கிறதுக்கோ இது உகந்த மாதம் அல்ல. 3ல் ராகு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனாலும் மற்ற கிரகங்கள் ஒன்றும் பெருசாக சாதகமாக இல்லை. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் அங்கேயே தான் வரார். மகரத்தில் தான் சூரியன் வரும்போது தான் நமக்கு, அப்போது அந்த சூரியன் அங்கே வரும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் மற்ற கிரகங்களையும் அலசி ஆராயும் போது ரொம்பவே எச்சரிக்கை தேவை. ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. ஒரே விஷயம் சொல்லணும்னா கவனமாக இருங்க. எதையுமே இப்போ செய்யாதீங்க. எந்த விஷயத்தை பற்றியும் பகிர்ந்துக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மனசு தாங்காமல் சொல்லி பிரச்சனைக்குள்ள மாட்டாதீங்க. யாருக்காகவும் உதவி செய்ய போய் மாட்டிக்காதீங்க. யாரை பற்றியும் பேசாதீங்க. இப்போ உங்களுக்கு 7.5 சனி காலகட்டத்தில், ஜென்ம சனி காலகட்டத்தில் நிறைய நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த கஷ்டப்பட்டவங்க, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்க, அவங்க சம்பந்தமாக கூட தயவு செஞ்சு எதுவுமே பேசிட வேண்டாம். ஏன்னா இப்போ தேவையில்லாத பிரச்சனையை நீங்களாக இழுத்துட்டதா ஆகிடும். ஸோ ரொம்ப கவனம் தேவை. அதுலேயும் செகண்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். அதாவது சூரியன் மகரத்துக்கு வரும்போது நிறைய மன சஞ்சலங்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்துலேயும் சரி, உங்களுடைய பேச்சிலையும் சரி, எதுலேயுமே சொல்லணும்னா ரொம்ப பொறுமை தேவை. நிதானம்ன்ற வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்லேயும் கடன் வாங்கிடாதீங்க. ஜனவரி வந்துடுச்சு, புதுசாக ஆரம்பிக்கலாம், இப்போ தான் சனி ஜென்மத்துலேருந்து பாத சனி விலகிடுச்சே
அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான மந்த்லி பிளானட் காமிக்குது. பட் இந்த மாதம் நீங்கள் 7.5 சனி பீரியடில் எப்படி இருந்தீங்களோ, அதாவது ஜென்ம சனி பீரியடில் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கிறது தான் ரொம்ப 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 நன்மை. இன்னும் கொஞ்சம் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 12ஆம் வீட்டில் செவ்வாய் அண்ட் சூரியன். அப்போது நீங்கள் சுகமாக ஜாலியாக கிண்டலாக ஏதாவது பேச போய் கூட, சரி கிண்டலே பண்ணல, என்னப்பா ஒரு பேக்கெட் கடலை போதுமா இல்லை 10 பேக்கெட் கொடுக்கட்டுமா அப்படின்னு நீங்கள் ஜாலியாக கேட்டால் கூட, இப்போ ஏதோ அவங்கள நீங்கள் தாக்குறீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷனுக்கு இழுத்துட்டு போயிடும். அப்படி இருக்கும்போது சும்மா பேசினாலே பிரச்சனை வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது நெகட்டிவாக பேசுனீங்கன்னா உங்கள் மேலேயே அது பெருமளவில் உங்களுக்கு தாக்கிடும். ஸோ ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதில் முதல் ராசின்னா மகர ராசின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் என்னென்னா இன்னுமே ரொம்ப மெச்சூரிட்டி கொடுக்கறதுக்கு வருது அப்படின்றது தான் நீங்கள் எடுத்துக்கணும். அந்த மெச்சூரிட்டி பீரியடில் லாஸ்ட்டு அப்போ கடைசியில் போய் டக்குன்னு இது பேசி பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. யார் கேட்டாலும் நான் சொல்லிட்டு இருந்தேன் முடியாது முடியாது முடியாதுன்னு தான், தெரியாது தெரியாது தெரியாதுன்னா. ஆனால் இது வரும்போது டக்குன்னு பேசிட்டேன், கடைசியில் பாரு இது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிட்டேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இந்த மாதம் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சனி பகவானுடைய ஸ்லோகங்கள் ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் வீட்டு புதன் அதிபதி, அதாவது உங்களுடைய 9ஆம் வீட்டில் தான் கேது இருக்கார். ஸோ நீங்களே ஏதாவது குழப்பம் பண்ணி நீங்களே உங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நெகட்டிவ் பண்ணுறன்ற பேச்சில் யாராவது நீங்கள் பண்ணால் கூட உங்களுக்கு அது மிகப்பெரிய மைனஸாக கொண்டு போய் முடிஞ்சிடும். அது ஞானத்தை கொடுத்துரும். ஞானம்ன்றது உங்கள் மகரத்துக்கு எப்படி வரும்னா, பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு, அப்பா சாமி இனி யாரை பற்றியும் எதுவுமே பேசக்கூடாதுப்பா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ நீங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்காங்க. 2ல் சனி பகவான், என்ன 4ல் சனியாக வச்சுருக்க அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இந்த 2ஆம் வீட்டு சனி அண்ட் ப்ளஸ் நிறைய விஷயங்கள் மைனஸாகவும் இருக்குது. 4ஆம் வீட்டையே சனி பகவான் பார்க்குறாங்க. ஸோ வண்டியில் எச்சரிக்கை, ட்ரைவ் பண்ணும்போது எச்சரிக்கை, நீங்கள் ஏதாவது பழுது பார்க்குறீங்க அதில் எச்சரிக்கை, உங்களுக்கு யாரோ சொல்கிறாங்க இதனால் என்னப்பா நீ பண்ணுப்பான்னு அதில் கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி இருக்கணும், சிவனேன்னு இருக்கணும். நோ நெகட்டிவ் தாட், நோ நெகட்டிவ் வேர்ட். குடும்பத்துக்குள்ளே உங்களாலேயே பிரச்சனை வந்துடும். நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்ததை நீங்களாகவே திருப்பிடுவீங்க. அவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு எச்சரிக்கையான காலம். அப்போது இதுக்கெல்லாம் உதவுறது எது, நிதானம், பொறுமை, மெடிடேஷன், ப்ரீதிங் எக்ஸசைஸ், ப்ளஸ் எதுலையுமே கவனம் தேவை. நடை உடை பாவனையில் கூட எச்சரிக்கை தேவைன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க. புது முயற்சிகள் எதுவும் வேண்டாம். யாரையும் நம்பிடாதீங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். விநாயகரனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். துளசி செடி வளர்த்துருங்க. தான தர்மம் பண்ணுங்க. முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு வாங்க. பசுமாட்டுக்கு நீங்கள் உணவு தானம் கொடுங்க. எறும்புகளுக்கு நீங்கள் அரிசி மாவும் நாட்டு சர்க்கரையும் கலந்து நீங்கள் உணவாக கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்க. பொறுமை பொறுமை பொறுமைன்னு சிவனேன்னு இருங்க. இதை மட்டும் இருந்தீங்கன்னாலே இந்த ஒரு மாதம் ஈஸியாக போயிடும். அதன் மூலிமா அப்லிஃப்ட்மெண்ட் வரலன்னாலும் எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாமல் பண்ணாமல் இருந்தாலே இது அப்லிஃப்ட்மெண்ட்டுக்குரிய மிகப்பெரிய மாதம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842226655